அண்ணன் சாப்பிட்ற அழகே தனிதான் போங்க. கத்திரிக்காயை பக்குவமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அதில் புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. அது மதிய விருந்து. நம்ம அண்ணன் மகனுக்கு கல்யாணங்க. கல்யாணத்துக்கு நான் போயிருந்தோமுங்க. நம்ம நண்பர்களோட இந்த மாதிரி உறவுகளோட வந்து சாப்பிட்றதே அலாதிய பிரியம். அது இந்த மாதிரி உணவுகளை ரசித்து ருசித்து நேரம் எடுத்து பேசி சிரித்து சாப்பிட்றதுங்கிறது அப்படியான ஒரு அழகான விருந்து தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். எத்தனை வேலைகள் கடந்தாலும் இந்த சாப்பாட்டு வீடியோவை பார்க்கும்போது தானுங்க நம்மளையே மறந்து அந்த சாப்பாட்டு வீடியோ கூட பயணம் பண்ணும்போது நாவெல்லாம் எச்சை ஊறுமுங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பப்போ இந்த மாதிரி சுவையான வீடியோக்களை பார்க்கலாமுங்க. லட்டு, போண்டா, 2 பொரியலுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பளத்தில் ஆரம்பித்த விருந்துங்க. அடடடடடா, பச்சை பருப்புக்குள்ளே காய் போட்டு குழம்பு வைக்கிலேயே அதுக்குள்ளே நெய்யை ஊற்றி பச்சை பருப்பு குழம்புங்க. முதல்லையே சொன்ன மாதிரி தானுங்க, கத்திரிக்காய்ங்க நல்லா பொரிச்சு எடுத்து புளிக்குழம்புனாவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுலேயும் கத்திரிக்காய் புளிக்குழம்புனா சொல்லவா வேணுங்க. அடாடாடாடா, அவ்வளவு அருமையாக இருந்தது. ரசமுங்க, தக்காளி பழ ரசமுங்க. பக்குவமாக அந்த ரசத்தை வச்சுருந்தாங்க. அவ்வளவு அருமையாக இருந்தது. தக்காளி பழ ரசத்தை ஊற்றி சாப்பிட்டதையுமே தயிரை ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாயாசம் கொடுத்துருந்தாங்க பாருங்க. பிரமாதமாக இருந்ததுங்க. தயிர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அண்ணன் அந்த ஊறுகாய் எடுத்து நாக்கில் வச்சார். அதே தனி ஸ்டைலு தானுங்க. லட்டுக்கூட வலிக்காத சாப்பிடணும் தம்பி அப்படின்னு லட்டை அவ்வளோ லாபகரமாக கடித்து ரசித்து ருசித்து சாப்பிட்டாருங்க.